அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது, மரணித்தவர்களுக்கு, மௌத்தானவர்களுக்கு குர்ஆன் ஓதி திக்ர்கள் செய்து நன்மைகளை சேர்த்து வைக்க முடியுமா? அமிதமாக நடைபெறக்கூடிய வீடுகளிலே வழங்கப்படுகிற சாப்பாடுகளை, உணவுகளை சாப்பிட முடியுமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். ஒரு நல்லதொரு கேள்விதான் இது என்று சொன்னால் பரவலாக இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு சிலர் இது கூடும் என்று பேசுறது, கூடாது என்று பேசுறது, இப்படிப்பட்ட பயான்கள், இப்படிப்பட்ட செய்திகள் பரவி இருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்களாக இருப்பவர்களுக்கு இவ்விதமான சந்தேகங்கள் வருவதை இயல்பு. அதை நாம தெளிவுபடுத்த வேண்டியது உலமாக்களுடைய கடமை. இந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக இதிலே அதிகமான ஆதாரங்களை கூறி நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. அதிகமான உலமாக்கள், இமாம்கள் இதற்கு ஆதாரங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், அவன் கபருக்கு போய்விட்டால், அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுடைய சொந்தக்காரர்களோ, உறவினர்களோ, தெரிந்தவர்களோ, தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்தால், அவ்விதமான அந்த முயற்சியினால் அந்த மனிதனுக்கு நன்மை கிடைக்கும் என்பது பொதுவான ஒரு முடிவான செய்தியாக இருக்கிறது. அவ்விதமான அந்த எந்த நன்மைகளை சேர்த்து வைப்பது, சதகாக்களை கொடுத்தால் போய் சேரும், உணவு கொடுத்தால் போய் சேரும், அவர்களுக்கு கிணறுகளை வெட்டி கொடுத்தால் போய் சேரும், மற்றும் உண்டான பொதுப்பணிகளை செய்து கொடுத்தால் போய் சேரும். இந்த விஷயத்தை அதிகமானவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் கண்டித்து பேசுவது எதை என்று சொன்னால், குர்ஆன் ஓதினால் போய் சேருமா, திக்ர்கள் செய்தால் அந்த நன்மை கிடைக்குமா, ஸலவாத்துக்கள் ஓதினால் அந்த நன்மை கிடைக்குமா? இந்த கேள்விக்கு பதில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள், குறிப்பாக நமது நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உலமாக்கள், இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே, இது போன்று இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற உலமாக்கள், அதே போல மிக பெரும் ஈஜிப்டிலே, சிரியாவிலே, இப்படிப்பட்ட பலஸ்தீனத்திலே இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய உலமாக்கள், இமாம்கள், இவர்கள் அத்தனை பேருடைய கருத்தும் என்னவென்று சொன்னால், நீங்கள் குர்ஆன் ஓதினால் அதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேரும், திக்ர் செய்தால் அதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேரும், ஸலவாத்து ஓதினால் அதனுடைய நன்மையை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் நாடி அவர்களது பெயரை குறிப்பிட்டு நீங்கள் துஆ செய்தால் அதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேரும். இதற்காக நிறைய ஆதாரங்களை அப்படி இப்படி என்று சொல்லி வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உலமாக்கள், பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், இமாம்கள் வழிகாட்டுகிறார்கள். அவ்விதமான அந்த பெரியவர்கள், இமாம்கள், அறிஞர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலுக்கு மேலால் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது இரண்டாவது விடயம். அவ்விதமான அந்த மஜ்லிஸை ஹத்தமுல் குர்ஆன், குர்ஆனை ஓதி முடித்தல் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மக்கள் கத்தம் கொடுத்தல் என்று சொல்லுவார்கள். ஹத்தம் என்பதைத்தான் அவர் கத்தம் என்று பாவிக்கிறார்கள். இவ்விதமான இந்த முறையில் நன்மையை சேர்த்து வைக்க முடியும் என்பது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அவ்விதமான அந்த மஜ்லிஸிலே அந்த வீட்டுடையவர்கள் சாப்பாடுகள் கொடுப்பார்கள், அல்லது தேநீர் போன்றவைகள், சிற்றுண்டி போன்றவைகள், இனிப்பு போன்றவைகளை கொடுப்பார்கள். இவற்றை சாப்பிட முடியுமா என்று சொன்னால் அதையும் தாராளமாக சாப்பிட முடியும். அதில் எந்த விதமான கடன்களும் இல்லை, அதில் எந்த விதமான ஹராம்களும் கலக்கப்படுவதும் இல்லை. அதை கொடுத்தவரோ, அதை ஏற்பாடு செய்வோரோ பாவிகளும் இல்லை, அநியாயக்காரர்களும் இல்லை. அதனால் ஒரு வீட்டிலே குர்ஆனை ஓதிவிட்டு மரணித்தவர்களுக்காக துஆ செய்துவிட்டு சாப்பாடுகளை, உணவுகளை கொடுத்தால் அதை தாராளமாக சாப்பிட முடியும். அதிலே நீங்கள் சந்தேகங்களை, சுபஹாத்துக்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது இல்லை. ஏனென்றால் ஒரு சில மக்கள் இன்றைக்கு அதை கடுமையாக எதிர்த்து
அது ஒரு பாவத்தை போல, அநியாயத்தை போல, ஷிர்க் குஃப்ரை போல ஹாஹூ என்று சொல்லி பேசுவதனால் எங்களது மக்கள் அந்த விடயத்திலே ஒரு பயத்தை கொண்டிருக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணவு ஹலாலானது, அதற்கு செலவழிக்கப்படக்கூடிய பணம், அதற்குரிய நன்மை கிடைக்கும். அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே போல யார் பேரில் அது கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும். இவ்விதமாக இது ஒரு சதக்காவுடைய அடிப்படையிலே தான் அமைகிறது என்பதுதான் உலமாக்களுடைய, இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருத்தருக்கு முரண்பட்டுக் கொண்டு, வாக்குவாதங்கள் பண்ணிக்கொண்டு, சண்டை பிடித்துக் கொண்டு இதற்காக வேண்டி முரண்பட வேண்டியது இல்லை. சில குடும்பங்களிலே தகப்பன் மௌத்தாகி விடுகிறார். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 3 பேர்கள் 4 பேர்கள், அவர்கள் 4 பேர்களும் 4 கொள்கைகள். சிலர் இதை கூடாது என்று வாதிப்பது உண்டு, சிலர் இதை கொடுத்தே ஆக வேண்டும் ஃபர்து மாதிரி துடிப்பது உண்டு. இந்த இடத்திலே இது முபாஹ் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரணித்த ஒருவருக்கு இவ்விதமாக நன்மைகளை செய்து அவர்களுக்கு அனுப்புவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டா என்றால் அனுமதி உண்டு. யாரேனும் ஒருவர் அதை செய்யவில்லை என்றால் குற்றவாளியாகவும் மாட்டார். யாராவது செய்தார், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார், பாவியாகவும் மாட்டார். செய்தவருக்கு நன்மை கிடைக்கும், யார் பேரில் செய்யப்படுகிறதோ அவருக்கு நன்மை கிடைக்கும். செய்யவில்லை என்று சொன்னால் குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். மரணித்தவர்களை அப்படி அடக்கிவிட்டால் முடிந்து விட்டது என்பதல்ல. முடிந்த அளவுக்கு அவர்கள் பேரிலே நன்மைகளை சேர்ப்பிக்க முயற்சிக்க வேண்டும். அதிலே பிரதானமானது சதகாக்கள், தர்மங்கள் ஆகும். இரண்டாவதுதான் இவ்விதமான இந்த மஜ்லிஸ்கள், ஹத்தமுல் குர்ஆன் போன்றவைகளை செய்து நன்மைகளை சேர்ப்பிப்பது. இவ்விதமான இந்த நன்மைகளை நீங்கள் சேர்ப்பிக்கின்ற பொழுது அதனுடைய பலாபலன் ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கும், ஓத ஏற்பாடு செய்பவர்களுக்கு கிடைக்கும். ஓதக்கூடிய இடத்திலே பரக்கத்தும் ரஹ்மத்தும் உண்டாகும். ஷைத்தான்கள், ஜின்கள், பேய்கள், பிசாசுகள், இது போன்ற பலாய் முசீபத்துகள் எல்லாம் அந்த இடத்திலே, அந்த வீட்டை விட்டு வெளியேறும். ஆக மொத்தத்திலே ஒரு நன்மையான சூழல் உருவாகிறது. குர்ஆன் ஓதப்படுகிற ஒரு நிலை வருகிறது. விக்ருகள், சரவாத்துகள் ஓதப்படுகின்ற நிலை வருகிறது. மௌத்தை பற்றி, மரணித்தவரை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு நிலை வருகிறது. மக்களுக்கு அல்லாஹ்வின் பயம், மறுமையின் பயம் ஏற்படுகிறது. அவரை பற்றிய சிந்தனை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. இவ்விதமான பல்வேறு விதமான நன்மைகள் அமைவதனால் தான் இவ்விதமான இந்த மஜ்லிஸ்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விரும்பத்தகுந்த செயல் என்பதாகத்தான் எங்களுக்கு இமாம்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்தை நீங்கள் கேட்டு உங்களது சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.